வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளோடு. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காலஞ்சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தனவின் பூத உடல் நாளை இலங்கைக்கு. மஸ்கெலியாவில் பஸ் விபத்து, 16 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் ஹோமாகம மாவட்ட நீதிபதி கைது. சீனாவில் மலசலக்கூட குழாயிலிருந்து மீட்கப்பட்ட குழந்தை தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தகவல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான காலஞ்சென்ற டாக்டர் ஜெயவர்தனவின் பூத உடலை நாளை முற்பகல் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். உறுதிக்கிரியைகள் நடைபெறும் திகதி தொடர்பில் பின்னர் தீர்மானிக்கப்படும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். சிங்கப்பூரில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த டாக்டர் ஜெயவர்தன தனது 60வது வயதில் இன்று அதிகாலை காலமானார். இளம் பருவம் முதல் சமூக செயற்பாடுகளில் முன்னின்று செயற்பட்ட ஜெயவர்தன ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து தமது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். அன்னார் 1994ஆம் ஆண்டு முதல் தடவையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அன்று முதல் மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்குள் தமது தனித்துவத்தை பேணி வந்த டாக்டர் ஜெயவர்தன மக்கள் பிரச்சினைகள் குறித்து துணிச்சலுடன் தனது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்திய அரசியல்வாதி ஆவார். 2002ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் அகதிகள் விவகார அமைச்சராக அன்னார் பொறுப்பு வகித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிக்காக தமது சக அரசியல்வாதிகளுடன் இணைந்து செயற்பட்ட டாக்டர் ஜெயவர்தன கட்சியின் முன்னேற்றத்திற்காக அளப்பரிய சேவையாற்றியுள்ளார். மஸ்கெலியா பிரவுன்ஸ்விக் தோட்ட பகுதியில் தனியார் பஸ் ஒன்று கூடை சாய்ந்ததில் சிறு காயங்களுக்குள்ளான 16 பேர் மஸ்கெலியா வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து இன்று காலை 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 10 மாணவர்களும் ஆசிரியர் ஒருவரும் அடங்குவதாக மஸ்கெலியா மாவட்ட வைத்திய அதிகாரி எம் கணேஷ் தெரிவித்தார். ஏனையோரில் 4 பெண்களும் ஆண் ஒருவரும் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் சிறு காயங்களுக்குள்ளான 50க்கும் அதிகமான வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று சென்றதாகவும் மாவட்ட வைத்திய அதிகாரி கூறினார். லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் ஹோமாகம மாவட்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கொன்றின் தீர்ப்பினை முறைப்பாட்டாளர் தரத்திற்கு சாதகமான முறையில் வழங்குவதற்காக நீதிபதி லஞ்சம் பெற்றுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் லட்சுமி ஜெயவிக்ரம குறிப்பிட்டார். ஹங்வெல்ல பகுதியில் உள்ள முறைப்பாட்டாளரின் வீட்டில் வைத்து 3 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற மாவட்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான மாவட்ட நீதிபதியை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். சீனாவுக்கான இலங்கை தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த வைபவம் ஒன்றில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று கலந்து கொண்டார். சீனாவுக்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஓர் அங்கமாகவே ஜனாதிபதி இந்த வைபவத்தில் பங்கேற்றுள்ளார். சீனாவுக்கான இலங்கை தூதுவர் ரஞ்சித் துயன்கோட இந்த வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட கால உறவை அடையாளப்படுத்தும் வகையில் இதன்போது தங்கமுலாம் பூசப்பட்ட 2 சிலைகள் ஜனாதிபதிக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டன. சீன சர்வதேச சுற்றுலா முகாமைத்துவ நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட இந்த சிலைகள் சீனாவின் தேச சஞ்சாரிகளான ஃபாகியன் மற்றும் ஷென்ஷி ஆகிய தேரர்களை பிரதிபலிக்கின்றன. காலியில் நிர்மாணிக்கப்படுகின்ற இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான தொடர்புகளை குறிக்கும் நூதன சாலையில் இந்த 2 சிலைகளும் வைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுனாமியின் கோரப்பிடிக்குள் சிக்குண்டு அந்த வடுக்களிலிருந்து இன்னும் மீளாதவர்கள் ஏராளம். சுனாமியால் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த பலரின் வாழ்வு இன்னும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை என்பதற்கு இந்த கிராமத்தின் கதை ஒரு எடுத்துக்காட்டு. மருதமுனை மேற்கு வட்டை பகுதியில் உள்ள 65 மீட்டர் வீட்டு திட்டமே இது. இங்கு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் முழுமையாக பயனாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை. 2007ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீட்டு திட்டம் 2009ஆம் ஆண்டு பூர்த்தியானது.
ஆயினும் இதுவரை தமக்கான வீடுகள் ஏன் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இங்கே சுனாமியால் பாதிக்கப்பட்ட 186 வீடுகள் அண்மை காலங்கள் அமைக்கப்பட்ட பொழுதும் அதில் பகுதி கட்டமாக அந்த வீடுகள் 2 தடவைகளில் 91 வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய வீடுகள் இவ்வாறு கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இந்த வீடுகளை எப்பொழுது வழங்குவார்கள் என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக தான் காணப்படுகின்றது. தேச நிர்மாணம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் நிதி உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வீடுகள் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இந்த வீட்டு திட்டத்தின் கீழ் 186 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போதும் 178 வீடுகளே நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. மேற்படி 178 வீடுகளில் 94 வீடுகள் மாத்திரமே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. ரொம்ப வருஷமாக சுனாமியால் பாதிக்கப்பட்டு மிச்சம் மக்கள் இங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வீடுகள் கட்டி இப்போ ஒரு 4-5 வருஷமாக முடிஞ்சு 4-5 வருஷமாயிட்டு இன்னும் 94 வீடு கொடுத்து மிச்ச வீடுகள் சும்மா கல்லர்களால் மோசமான ஆக்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து மிச்சம் வேதனைப்படுத்தி இந்த வீடெல்லாம் உடைச்சி ஹரபாக்கி எல்லாத்தையும் நாசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த வீடுகளை இல்லாத மக்களுக்கு நாங்கள் மிச்சம் கஷ்டப்படுற எங்களுக்கு இந்த வீடுகளை தரும்படிக்கு மிச்சம் தாழ்மையோட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி வீட்டுக்குள்ள வந்து அந்த ஜன்னலோட கலத்தி போறாங்க, கதவை கலத்தி போறாங்க, ஒன்று விற்கானுங்க. இப்படி எல்லாம் பார்த்துக்கிறீங்க. அந்த வீட்டை கொடுத்தா மக்களுக்கு மிச்சம் இதாக இருக்கும். இல்லாத மக்கள் கஷ்டப்படுறாங்க. வீடு வாசல் இல்லாமல் இருந்தால் வீடு வாசல் இருந்தால் வந்து இப்படி நாங்கள் தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட மாட்டோம். தமக்கான இழப்பீடுகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த மக்களுக்கு பதில் கூறுவது யார்? இது தொடர்பில் அம்பாறை மாவட்ட அரசு அதிபர் நீல்டி அல்விஸிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது குறித்த வீடமைப்பு திட்டத்தின் சில வீடுகள் இன்னும் பகிர்ந்தளிக்கப்படாதுள்ளதை உறுதிப்படுத்தினார். எவ்வாறாயினும் சுனாமி நிவாரண குழுக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட அனைவருக்கும் ஏற்கனவே வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய வீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக இதுவரை 200க்கும் மேற்பட்டவர்கள் மேன்முறையீடுகளை வழங்கியுள்ளதாகவும் அது தொடர்பில் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் ஆராய்ந்து தீர்வினை வழங்குவதாகவும் அரசாங்க அதிபர் மேலும் சுட்டிக்காட்டினார். பதிவுகள் காலாவதியாகிய நிலையில் இலங்கையில் பணிபுரியும் வெளிநாட்டு பணியாளர்கள் உடனடியாக தம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. பதிவுகள் காலாவதியாகியுள்ளதால் வெளிநாட்டு பணியாளர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிடுவதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமியாளர் மங்கள ரந்தினிய குறிப்பிட்டார். அதேபோன்று வெளிநாட்டு பணியாளர்களுக்கான பல்வேறு சலுகைகளும் இழக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக மீண்டும் பதிவு செய்து கொள்வதால் அவர்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைப்பதுடன் காப்புறுதியும் நீடிக்கப்படுவதாக பிரதி பொது முகாமியாளர் சுட்டிக்காட்டினார். பதிவு காலாவதியானவர்கள் 3 மாதங்களுக்கும் தம்மை மீள பதிவு செய்து கொள்வதால் வெளிநாட்டு பணியாளர்களுக்கான மேலும் பல நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான தகுதியை பெறுவார்கள் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. ரம்புகனி மற்றும் துருக்கியின் காஷியான்டெப் ஆகிய நகரங்கள் சகோதர நகரங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சப்ரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் மற்றும் துருக்கியின் காஷியான்டெப் நகர மேயர் ஆகியோர் இதற்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். இதனை முன்னிட்டு காஷியான்டெப் நகரில் நேற்று உத்தியோகபூர்வ நிகழ்வு இடம்பெற்றது. இதன் மூலம் 2 நாடுகளுக்கும் இடையில் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறைகள் உட்பட மேலும் பல துறைகளில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு 2 நகரங்களும் தீர்மானித்துள்ளதாக துருக்கியிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு சப்ரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் தெரிவித்தார். துருக்கிய நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் காஷியான்டெப் நகரம் அந்த நாட்டின் தென்கிழக்கு திசையில் சிறிய எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. மட்டக்களப்பு பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்தின் கண்காட்சி இன்று ஆரம்பமானது. களுவாஞ்சிக்குடியில் இந்த கண்காட்சி இன்று காலை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கல்லூரியின் 94வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி 3 நாட்களுக்கு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலஞ்சென்ற பாடகர் சதீஷ் பெரேராவின் 44வது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தானம் செய்யும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கொழும்பு பஞ்சிகாவத்தை அபியசிங்கராமவில் விசேட மத அனுஷ்டானங்களும் நடைபெற்றன. இரத்த தானத்தை தொடர்ந்து 1000 விளக்குகள் ஏற்றப்பட்டன. பாடகர் சதீஷ் பெரேராவின் குடும்ப அங்கத்தவர்களும் கலைஞர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.
பாடகர் சதீஷ் பெரேரா கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலமானார். அவர் பாடிய சிங்கள பாடல்கள் மக்கள் மத்தியில் குறுகிய காலத்தில் பிரபல்யம் அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலி கராபிட்டிய போதனா வைத்தியசாலையின் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நேற்றிரவு வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் சிலர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் தெல்ஷன் பெரேரா தெரிவித்தார். இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிற்றூழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பிற்கு வைத்திய அதிகாரிகளும் தாதியர்களும் ஆதரவு வழங்கியுள்ளனர். பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டாலும் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கராபிட்டி போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறினார். இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை நேற்றிரவு வாகன விபத்தில் காயமடைந்த ஒருவரை வைத்தியசாலைக்கு அழைத்து வந்தவர் பலவந்தமாக வைத்தியசாலைக்குள் பிரவேசிக்க முயற்சித்த போது குறித்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவான பகுதிகளில் இடைக்கிடையே கடும் காற்று வீசக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி லட்சுமி லத்தீப் தெரிவிக்கின்றார். மேற்கு சபரகமுக மத்திய மாகாணங்களிலும் காலிமாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யும். கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது மாலை இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் இடைக்கிடை கடும் காற்று வீசும். ஏனைய பகுதிகளில் மழையின் போது தற்காலிகமாக கடும் காற்று வீசும். இடிமின்னலினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாளுமாறு பொதுமக்களிடம் வேண்டுகிறோம். புத்தளம் தொடக்கம் அம்மான் தொட்டை காலியினூடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை இடைக்கிடை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையில் வீசும். அதன் வேகம் மணிக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். புத்தளம் தொடக்கம் திருகோணமலை வரை யாழ்ப்பாணம் ஊடாக உள்ள கடலிலும் காலி தொடக்கம் பொத்துவில் வரை அம்மந்தோட்டை ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கும் அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை உயர்வதுடன் இக்கடல் பிரதேசங்கள் வெளிப்பாகவும் காணப்படும்.